அடிமைகளாக இருந்த இந்த ஷெட்யூல்ட் இனத்தை தட்டி எழுப்பி தன்மான உணர்வு ஊட்டி நாமும் வீரர்கள் எதற்கும் எவருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை இந்த நிரூபித்து காட்டி நாம் வாழ்கின்ற இந்த சுமாரான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தந்த நம்மளுடைய இறைவன் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு சகோதரர்களே, இங்கே நடக்கக்கூடிய இந்த கருத்தரங்கத்திலே 4 தலைப்பை கொடுத்தாலும் நமது மாவீரர் தினம் என்று இன்று இங்கே பேச கட்டளையிடப்பட்டுள்ளோம். என் அருமை சகோதரர்களே, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய வழியிலே வந்து இந்த சமுதாய மக்கள் குனிந்து நடந்து கொண்டிருந்த இந்த சமுதாய மக்களை பூனை தட்டி நிமித்தி தைரியமாக நில்லுங்கள் என்று சொன்னவர் யார்? நம்மளுடைய மாவீரர் மூர்த்தியார் மட்டுமே இந்த தமிழகத்திலே. அப்படிப்பட்ட நமது இறைவனாக இருந்து கொண்டு நம்ம எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மூர்த்தியார் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய ஜெய்பீம் கலந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு சகோதரர்களே, அவர்தம் வழியிலே இன்றைக்கு அவர் விதைத்த விதையிலே அவர் போட்ட விதை வீரம் என்கின்ற அந்த விதையிலே வளர்ந்து ஆலமரமாகி இன்று நம்ம எல்லாம் படைத்தளபதி போல முன்னின்று அழைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அருமை இளவல் அருமை சகோதரர் திரு ஜெகன் மூர்த்தியார் ஐயா அவர்களை வணங்கி வருகிறேன். இவர்களுக்கெல்லாம் பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தளபதிகள், அருமை சகோதரர்கள் தளபதி ஏழுமலை ஐயா அவர்களே, பழஞ்சூர் வின்சென்ட் ஐயா அவர்களே, மணவூர் ஜி மகா ஐயா அவர்களே, தாமஸ் பர்னபாஸ் ஐயா அவர்களே, டி சாம்சன் ஐயா அவர்களே, சிபி குமார் ஐயா அவர்களே, பரணி மாரி ஐயா அவர்களே, அரக்கோணம் செல்லா ஐயா அவர்களே, பாக்சர் தாஸ் ஐயா அவர்களே, எஸ்பிசி தனசேகரன் ஐயா அவர்களே, மலையம்பாக்கும் துரை ஐயா அவர்களே, மகாதேவன் ஐயா அவர்களே, இவர்கள் மட்டுமல்லாமல் இன்று ஆயிரக்கணக்காக திரளாக இங்கே வந்து நமது மாவீரருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டு காலையிலிருந்து வந்து கொண்டும் சென்று கொண்டும் இருக்கக்கூடிய எங்கள் அருமை சகோதரர்களே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய நினைவு நாளிலே என்னுடைய ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு நாம் ஐயாவுடைய என்ன தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? மாவீரர் தினம். ஐயாவுடைய தினம் மாவீரர் தினம் என்று சொன்னவுடனே வீரத்தினால்தான் அண்ணனுடைய புகழ் அதிகமாக நமது தமிழகத்திலே பரவியது என்பதனை இந்த நிகழ்வே நமக்கு சுட்டி காட்டிவிட்டது. வீரத்தினால்தான். என் அன்பு சகோதரர்களே, 1926 பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் முதலாக அவருடைய வீரத்தை வெளிக்காட்டும் விதமாக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய வீரத்தை வெளிக்காட்டும் விதமாக அங்கே மகத் குளம் என்கின்ற ஒரு குளத்திலே, அந்த குளத்திலே நாம எல்லாம் தண்ணி குடிக்கூடாது, அந்த குளத்திலே தண்ணீர் குடிப்பதற்காக மகத் குளத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 சகோதர சகோதரிகளை அழைத்து கொண்டு அந்த குளத்திற்கு சென்றார். அந்த குளத்திற்கு உள்ளே போய் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்காக குளத்திற்கு உள்ளே நுழைந்தார். காவல் அதிகாரிகள், ஜாதி இந்துக்கள் அதை தடுத்தார்கள். இருந்தாலும் கூட அவருடைய வீரம் அவர்களை தலைமை பதவியிலே அழைத்து சென்று அந்த குளத்திலே பானையிலே தண்ணீர் எடுத்தார். அனைவருமே சுத்தி நின்று அதை வேடிக்கை பார்த்தார்கள். பாபா சாஹேப் ஐயா அவர்கள் அந்த தண்ணியை எடுத்து விட்டார், நிச்சயமாக குடித்து அந்த வெற்றி விழாவை கொண்டாடுவார் என்று. ஆனால் அந்த தண்ணியை எடுத்து கொண்டு வந்து தன் பூட்ஸ் கால்களுக்கு அந்த தண்ணியை ஊற்றி காலிலே கழிப்பார். எல்லாருக்கும் ஆச்சரியம்,
பாபா சாஹேப் அம்பேத்கர் இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி, முதல் போராட்டம் அவருடைய வாழ்க்கையில் அது, அந்த போராட்டத்தை நடத்தி அந்த தண்ணியை எடுத்து அவர் குடிச்சு நாமும் தண்ணி குடிக்கலாம் அப்படின்ற நிலையை உருவாக்குவார் என்று பார்த்தால், ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலே இருக்கக்கூடிய தண்ணியை எடுப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்பதைத்தான் நான் நிரூபிப்பதற்காக இதுக்குள்ளே வந்து தண்ணி எடுத்தேனே ஒழிய இந்த தண்ணியை தான் குடித்து நான் வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த தண்ணி என்னுடைய பூட்ஸ் காலை கழுவினாலே போதும் என்று உறக்க சொல்லி அந்த வெற்றி முழக்கத்தினை அங்கே சொன்னார். சகோதரர்களே, அதே போலதான் என் அருமை சகோதரர்களே, நம்மளுடைய மாவீரர் மூர்த்தி அண்ணன் கூட இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலிலே நெருப்பு மிதி விழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நெருப்பு மிதி விழாவுக்கு நம்மளுடைய சாதி இனங்களை அங்கே உள்ளே அனுமதிக்க மறுத்தனர். அண்ணனிடம் அந்த செய்திகளை சொன்னவுடன் ஒரு 200 பேருடன் நாம் அந்த கோயிலுக்குள் செல்லலாம் என்று இங்கிருந்து புறப்பட்டு அங்கே செல்லுகின்ற போது அங்கே இருக்கக்கூடிய காவலாளி, காவல்துறை, அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அண்ணன் வருகிறார் என்று காதல கேட்ட உடனே, அண்ணா நீங்க வந்து உள்ள நெருப்பு மிதிச்சுட்டு போங்கண்ணா, ஒரு எதிர்ப்பை கூட தெரிவிக்கவில்லை அவர்கள். வாங்கண்ணா வந்து உள்ள நெருப்பு மிதிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் என் அருமை மாவீரர் எப்படி பாபா சாஹேப் அம்பேத்கர் அங்க அந்த தண்ணி எடுத்து காலை கழுவினாரோ அதே போல அண்ணன் அவர்கள் அங்கே உள்ள போய் நெருப்பு மெரிக்கல, அந்த கோயிலுக்குள்ளே போய் நின்று அனைத்து சகோதரர்களையும் நின்று பாபா சாஹேப் அம்பேத்கர் வாழ்க, தலித் மக்கள் சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்ற ஒரு கோஷத்தை மட்டுமே போட்டுவிட்டு அங்க சாமி கும்பிட போல நேராக வெளியில் வந்து எமது மக்களை அழைத்துக் கொண்டு திரும்பி வந்து விட்டார். ஆக அப்படியாக அன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் எப்படி தைரியத்துடன் ஒரு காரியத்தில் இறங்கினாரோ அதே தைரியத்துடன் இந்த பட்டிமன்றத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வீரமா, சட்டம் பயின்றதா, தியாகமா, சாதி ஒழிப்பா என்று போட்டார்கள். இதில் விவேகமா என்ற ஒரு வரியை அவர்கள் போடவில்லை. ஆனால் வீரம் கலந்த விவேகமாக எப்படி பாபா சாஹேப் அம்பேத்கர் செயல்பட்டாரோ அதே போலதான் நமது மாவீரர் மூர்த்தி அண்ணன் கூட விவேகம் கலந்த வீரத்துடன் இங்கே செயல்பட்டதினால் இங்கே நம்ம எல்லாம் தைரியமாக அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். அருமை சகோதரர்களே, என் அருமை சகோதரர்களே, கடந்த 50 ஆண்டு தமிழக வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு 50 வருஷ வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை இரண்டாக பிரித்துக் கொள்ளலாம். தென் தமிழகம், வட தமிழகம் என்று இரண்டாக பிரித்துக் கொள்ளலாம். தென் தமிழகத்திலே முதுகுளத்தூர் கொலை, கீழ்வன்மையிலே கிளை கொலை ஆக பல கிராமங்களிலே நமது இன மக்களை கொன்றும் குவித்தும் சாகடித்தும் கொண்டிருந்த இந்த காலகட்டத்திலே, ஆனால் வட தமிழகத்திலே ஒரு இடத்தில் கூட இந்த சாதி வரி கும்பலால் எதுவும் செய்ய முடியாததற்கு காரணம் வீரத்திற்கும் விவேகத்திற்கும் முன்னோடியாக நின்று நம்முடைய மூர்த்தியார் ஐயா இங்கே இருந்ததனால்தான் வட தமிழகத்திலே ஒரு இடத்திலே கூட இந்த சாதி கலவரங்களோ அல்லது பிரச்சனைகளோ இங்கே ஏற்படவில்லை. நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். தென் தமிழகம் முழுவதும் விழுப்புரத்தில் ஆரம்பித்து பல இடங்களிலே பல பிரச்சனைகள் வந்தது. ஆனால் இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலோ, காஞ்சிபுரம் மாவட்டத்திலோ, வேலூர் மாவட்டத்திலோ, சென்னை மாவட்டத்திலோ அல்லது செங்கல்பட்டு மாவட்டத்திலோ